பரங்கிப்பட ரிஷிகேஷ் பேசுகிறேன். உலக மக்கள் எல்லாம் வெட்கி தலை குனிய வேண்டிய நேரம். ட்ரம்ப்பு முதல் மோடியிலேருந்து ஏலன் மாஸ்க் வரைக்கும், அம்பானிலேருந்து அதானி வரைக்கும், டாட்டாலேருந்து எல்லாருமே தலை குனியணும். ஏன்னு சொன்னால், இன்றைக்கி காசாவில் பசி பட்டினியால் மக்கள் சாகிறதும், ஊட்டச்சத்து இல்லாமல் குழந்தைகள் சாகிறதும் வாடிக்கையாகிட்டுருக்கு. அப்போ மனிதர்கள் எல்லாம் காட்டு மிராண்டியாக எப்படி வாழுறாங்கன்றத நீங்கள் உலகத்தில் எடுத்து பார்க்க முடியுது. இவங்கெல்லாம் படித்த சமுதாயமாக? காட்டு மிராண்டிகளுக்கும் இவர்களுக்கும் இன்னும் வித்தியாசம் இருக்குது. இந்த உலகத்தில் நாங்கள் அடுத்த கிரகத்துக்கு போகிறோம், நிலாவில் இறங்கிட்டோம், அதை சாதிச்சிட்டோம், இதை சாதிச்சிட்டோன்றவங்ககிட்ட மனித நேயமே இல்லை. மதம்ன்ற மதம் பிடிச்சி ஏன்னா அலையிறீங்க? எந்த ஒரு மதமும் மக்களுக்கு நல்ல செய்யலாம், அந்த மதமே தேவையில்லை. அந்த மதங்கள் பேரால் சொல்லிக்கிட்டு ஏகப்பட்ட சண்டை. உலகத்தில் பசி பட்டினியால் சாகிற அளவுக்கு உலகத்தை வச்சுக்கிட்டு நான் ட்ரம்ப்பு சூப்பர் பவர்னு சொல்கிறதும், ஈரான் பெரிய சாதிச்சுட்டு தான் சொல்கிறதும், இல்லை இஸ்ரேல் அறிவாளின்னு சொல்லிக்கிறதும், இதை விட உலகத்தில் கேவலம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நான் சொல்ல முடியும். அதில் நான் உட்பட உலகத்தில் உள்ள 500 கோடி மக்களுக்கும் தலைகுனிவு தான் இந்த நிகழ்வுலாம். ஒரு மக்கள் பசி பட்டினியாலையும் வறுமையாலையும் தேவையற்ற போராளியும் சாகும்போது இந்த உலகம் என்ன சாதிச்சிருக்குன்னு பாருங்கள். செல்ஃபோனை கண்டுபிடிச்சிட்டோம், மயிரை கண்டுபிடிச்சிட்டோம், அதை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்கிறதெல்லாம் சும்மா தேவையில்லாத விஷயம். மக்கள் இதெல்லாம் இல்லைனா கூட மனிதர்கள் மனித நேயத்தோடு வாழ்ந்தால் போதும். மனுஷனுக்கு யாரும் அதை அறிவு எதுக்கு கொடுத்துருக்குறோம்? அதை புரிஞ்சிக்க தெரியாத மனிதர்களே கிடையாது. ஆணுகளாகட்டும் பெண்ணாகட்டும், மனித நேயம் இல்லாத உலகம் தானாகவே அழிந்துவிடும். அதை நீங்களே அழிச்சிருவீங்க. இந்த உலக மக்களை பார்த்து நான் சொல்கிறது என்னென்னா, தர்மத்தின் வழி வாழறதுக்கு கற்றுக்குங்க. அசோக சக்கரவர்த்தி போரை நடந்துட்டு அந்த போரை பார்த்த பிறகு அங்கே நடந்த கொடுமை காட்சிகளை பார்த்து அவன் திரும்பி புத்த மதத்தை தழுவிட்டான். அதனால் எதையுமே நம்ம சாதிக்க போகிறதில்ல. பிறந்தவன் பூரா இறந்து தான் ஆக வேண்டும். அவன் பிறப்பில் 1000 கஷ்டம் இருக்குது அவன் வாழ்ந்து முடிக்கிறதுக்குள்ள. இந்த சூழ்நிலையில் இந்த தேவையற்ற போர்கள், தேவையற்ற சண்டை, ஜாதி சண்டை, மத சண்டை, இன சண்டை, மொழி சண்டை, இதெல்லாம் தேவையில்லாதது. இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மனிதனாக வாழ என்றைக்கு கற்றுக்கொள்கிறானோ அன்றைக்கி தான் இந்த உலகம் உருப்படும். பாபா வாங்க சொன்னாங்க, நோ ஸ்டேட்டம் சொன்னார், அவர் சொன்னார், சொல்லலை, அதெல்லாம் தூக்கி போடுங்க. மனிதர்கள் மனிதனாக வாழ வேண்டும். இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.